இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான 1/2 kg மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறாங்க பார்ப்போமா? எத்தனை பிரியாணி வந்தாலும் ஜீரக சம்பாவோடு சேர்த்து மட்டன் பிரியாணி, அதுவும் தம் பிரியாணிக்கு அடிச்சுக்க ஆளே இல்லை. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வெங்காயம் 3மே சம அளவு 200 கிராம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு 3 தக்காளி 2 பச்சை மிளகா, சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு. இதில் மசால் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துட்டு 10 ரூபா பாக்கெட் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக புதினா மல்லி, வேக வச்சுருக்க 1/2 கிலோ மட்டன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு திரண்டு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு இதில் 1/2 கப்பு தண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு 1/2 கப்பு, அப்புறம் 1 கப்பு, இது 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்பு அரிசி ஃபுல்லாக எடுத்தனால 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 3/4 எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு நல்லா கிளந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். எது பத்தலைனாலும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். நல்லா அரிசி மசாலா பிரியாணி எல்லாம் ஒன்றாய் வந்ததுக்கப்புறமா அப்படியே அடுப்பை லோ பண்ணிவிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கலருமே சேர்க்காமல் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணெயிலே நம்ம மிளகாய்த்தூள் போடுறதுனால கலரு பர்ஃபெக்டாக வரும். நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சாப்பிட அப்படியே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.